வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி நம்ம கம்ப்ரஸரை பற்றிய ஒரு ரிவில் தான். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3100 ஹவரை ரீச் பண்ணிட்டோம். என்னுடைய கம்ப்ரஸர் மாடல் PG1250 எல்ஜி கம்பெனி இது. இப்போ இதுவரை நாங்கள் யூஸ் பண்ணதில் என்னென்ன சாதகங்கள் பாதகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி புது கம்ப்ரஸர் வாங்கும்போது அது எப்படி இருக்குது என்னென்னு அவங்க டீட்டெயில் கேட்கும்போது என்னால் முழுமையாக அவங்ககிட்ட பேச முடியல, என்னோடய வேலைப்பளு காரணமாக. அதே மாதிரி நாங்கள் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில் என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, அதே மாதிரி எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இது பண்ணலாம். இது மற்றவர்களுடைய மனசை புண்படுத்துகிறதோ அடுத்த கம்பெனியை நான் இது பண்ணுறதோ என்னுடைய நோக்கம் இல்லை. என்னுடைய சொந்த கம்ப்ரஸரில் நான் இதுவரையும் எடுத்த ஒரு இது எப்படி டேட்டா இருக்குது அப்படிங்கிறத தான் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் இது பண்ணுறேன். PG1250 அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ட்ரில்லிங் ப்ரெஷர் ஒரு 1500 to 1550 அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 23.5 கேஜிலேருந்து 26 கேஜி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவரை நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 1480 ஆர்பிஎத்தில் தான் ஆக்சுவலாக கம்ப்ரஸர் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்களுக்கு டீசல் கன்சப்ஷன் அந்த 1480 to 1500 ஓடும்போது எங்களுக்கு ஒரு மணிக்கு 58 லிட்டர் தான் ஆவரேஜாக எடுக்குது. அதே 1550 வர நம்ம கொஞ்சம் டெப்த் பாயிண்ட்லாம் ஓட்டினோம்னா அப்போ நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் டிப்பை ஆல்ட்ரு பண்ணி நம்ம கொஞ்சம் டெப்த் பாயிண்ட் ஓட்டும்போது அதிகம் ஓடுற மாதிரி செய்யும்போது ஒரு 62 லிட்டர் வரை எடுத்திருக்கு. நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் ஓட்டக்கூடிய ஏரியா ஒரு 500 to 600 அடி, அதிகபட்சம் போனால் ஒரு 800 அடி வரை ஓட்டுறாங்க. அதனால் நாங்கள் ஒன்றும் ஃபுல்லாக நாங்கள் ஆல்ட்ரு பண்ணல. அந்த 1480 தான் இதுவரையும் இது பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு நவம்பர் மாதம் 2021 ஆக்சுவலாக அந்த பெட்டி புக் பண்ணியிருந்தேன். 10வது மாதம் 2021 நாங்கள் கமிஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னே வேறு இன்னொரு கம்பெனி கம்ப்ரஸர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது அதுவும் 1200 தான். நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது இது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப கம்மி, சரி பாதி காஸ்ட்டு நமக்கு சேவ் ஆகுது. அது ஒரு பெனிஃபிட்டு. அதே மாதிரி நமக்கு ஆயில் நமக்கு அதிக ரேட்டு கிடையாது. ஒரு 120 லிட்டரு ஒரு சர்வீஸ்க்கு ஆக்சுவலாக நமக்கு 330 ரூபா ப்ளஸ் டேக்ஸு இதெல்லாம் வரும். அதே மாதிரி ஃபில்ட்ரு ஒரு 3 ஃபில்ட்ரு. அதே மாதிரி இவங்க 750 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1500 ஹவருக்கு ஒருக்கா செப்பரேட்டர் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி என்னுடைய கம்ப்ரஸர் ஒரு 1 இயர் ரன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ஜின் கேஸ்கெட்டு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. லைட்டாக ஆயில் லீக்கேஜ் வர மாதிரி இருந்தது கேஸ்கெட் சைடில். அதை நாங்கள் வாரண்டிலேயே அதை மாற்றிக்கிட்டோம். மற்றபடி கம்ப்ரஸர் சைடில் இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அதே மாதிரி ட்ரில்லிங்லேயும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. கம்பேர் பண்ணும்போது முதல்ல வச்சுருந்த கம்ப்ரஸரோட இது எனக்கு பெஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா எனக்கு டீசல் கன்சப்ஷன் ப்ளஸ் ட்ரில்லிங் என்னுடைய ஆவரேஜ் எவ்வளோ மந்த்லி ஆவரேஜ் வருது, என்னுடைய இது எப்படி வருது அப்படிங்கிறதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஒரு 1 மந்த்து உள்ள டேட்டாவை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதாவது 1ஆம் தேதி ஜனவரி 1 2024 இந்த 21 ஜனவரி 2024 இந்த 21 நாளுக்குள்ள டேட்டாவை ஆக்சுவலாக இதில் நான் ஸ்க்ரீனில் இது பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். அதே மாதிரி இதில் வேறு இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, பெட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அதே மாதிரி உள்ள இட நெருக்கடி அதிகம். கண்டிப்பாக ஒரு சின்ன வேலை செய்கிறது, ஒரு ஃபில்ட்ரு கழட்டுறதுனா கூட உள்ளே பேரிங் ஆயில் ஃபில்ட்ரு ஒரு ஃபில்ட்ரு உள்ளே ரொம்ப கீழே கொடுத்துருக்காங்க. அதை கலத்துறது தான் கொஞ்சம் பெரிய ரிஸ்க்காக இருக்குது. மற்றபடி நமக்கு வேறு எந்த ஒரு பெரிய இஷ்யூவும் வரல இதுவரையும். அதே மாதிரி பெட்டி சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பெட்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டி பெருசாக தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லோடு எடுத்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை எங்களுக்கு. ஏன்னா அது நம்ம ஒரே ஆள் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஸ்டார்டரை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு மேலே சோக்கையும் ஒரே டைமில் நம்ம அந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. அது ஒன்று தான் எங்களுக்கு இதுவரையும் ஒரு பெரிய ட்ராபேக். மற்றபடி ட்ரில்லிங்லேயோ மற்ற விஷயங்களில் எங்களுக்கு இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி எவ்வளோ தண்ணி வந்தாலும் அந்த கம்ப்ரஸரை பொறுத்தவரையும் அந்த டம்ப் ஆகி ரொம்ப ஆர்பிஎம் கம்மியாக போகிற பிரச்சனையே கிடையல. ஏன்னா இந்த வீடியோவே நான் இவ்வளோ நாள் ஏன் மேக் பண்ணல அப்படின்னா, எனக்கு நல்ல தண்ணி வரக்கூடிய ஒரு போரில் நான் இதை செக் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து தான் உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறது, ஒரு புது கம்ப்ரஸரை எடுக்கும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் என்னால் கரெக்டாக பதில் சொல்ல முடியல. காரணம் என்னென்னா, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவே நான் என்னுடைய கம்ப்ரஸரை வச்சு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது மற்றவங்கள காயப்படுத்தணும், அடுத்தவங்கள மட்டமாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்லை.
உள்ளது உள்ளபடி இதில் வந்து எந்த ஒளிவு மறைவுமே கிடையாது. ஏன்னா எங்கள் வண்டியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ராட் கவுண்டிங்கிலிருந்து நம்ம கம்ப்ரஸர், ஆர்பிஎம், டீசல் எல்லா மானிட்டரும் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து எவ்வளோ டீசல் எடுக்குது, எவ்வளோ இதாகுது அப்படிங்கிறத பற்றி நான் கம்ப்ளீட்டாக இதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கம்ப்ரஸரோடைய இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி. இன்றைக்கி நாங்கள் ஓட்டின போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ஓட்டின போர். தண்ணி வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஒரு 68 அடியிலேயே சரியான தண்ணி வந்துருச்சு. அவங்க கம்பல்சரி வந்து எங்களுக்கு 300 அடி ஓட்டியே ஆகணுன்ட்டாங்க. நான் இன்றைக்கி வந்து அந்த கம்ப்ரஸரில் முதல்ல வச்சுருந்த கம்ப்ரஸர் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அந்த ஆழத்தை நான் ரீச் பண்ணியிருக்கவே முடியாது. எனக்கு வந்து இப்போ இன்றைக்கி 3000 ஹவர் ஓடினாலும் என் கம்ப்ரஸரில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. என்னுடைய ஆர்பிஎம் வேணால் வந்து உங்களுக்கு ஒரு 1430 வரையும் ட்ராப் பண்ணாலும் அந்த போரை வந்து சக்ஸஸாக முடிச்சிட்டோம். ஏன்னா முன்னே இருந்த கம்ப்ரஸரில் வந்து எனக்கு இவ்வளோ தண்ணி வந்துன்னா கண்டிப்பாக வந்து வண்டி ஷட் ஆயிரும். அதுவும் வந்து புது கம்ப்ரஸரை எடுத்து தான் ஒரு 8000 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த கம்ப்ரஸரை புதுசு மாற்றினேன் எல்ஜியில். சில விஷயங்களில் வந்து நமக்கு வந்து இது வந்து நமக்கு நிறையா சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது இதில் நான் இதுவரையும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3100 ஹவர் ஓடினதுக்கப்புறமும் ஒன்றும் பெருசாக கம்ப்ரஸர் சைடில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. என்ஜின் சைட்லேயும் ஒன்றும் பெருசாக வரல. அந்த கேஸ்கெட் லீக்கேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு வந்தது மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனை. இதில் உள்ள சாதக பாதங்கள் இதுதான் நண்பர்களே. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு புது வீடியோ போடுறேன். இது வந்து ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த வீடியோனால வந்து நம்ம அதிக நேரம் எடுத்துக்க முடியாதனால இதை வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் என்னுடைய கம்ப்ரஸரோட இன்டீரியரு, அதனோடய ஒரிஜினாலிட்டி, அதனுடைய பெட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது, அதனுடைய இதெல்லாம் வந்து எப்படி உள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்னுடைய கம்ப்ரஸர் வந்து இந்த 2 வருஷத்தில் வந்து ஒரு தடவை பேட்ரி வந்து மாற்றிட்டேன். ஏன்னா இப்போ தான் பக்கமாக மாற்றிருக்கேன். ஏன்னா இந்த 2 வருஷம் தான் எனக்கு இந்த பேட்ரி வந்து அவங்க கம்பெனியில் கொடுத்தது. மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. என்னுடைய ட்ரில்லிங் ஆர்பிஎம் வந்து நாங்கள் வந்து 1480 வந்து வச்சு தான் நாங்கள் ஓட்டுறோம். எங்களுக்கு வந்து 58 லிட்டர் டீசல் வந்து எடுக்குது. அதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து கண்டிப்பாக அதில் நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இதே ஒரு வருஷத்தில் வந்து எவ்வளோ டீசல் எடுத்துருக்குங்கிற ஆவரேஜை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வந்து அதிக நேரம் எடுத்துக்க முடியாதனால நான் இன்னொரு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணி அதில் வந்து ஒரு வருஷத்தில் வந்து எனக்கு எவ்வளோ டீசல் எடுத்துக்கிறத கண்டிப்பாக காமிக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி.